வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது கிராண்ட்பிஸ்டாப் மஷ்ரூம் டியூப்லெஸ் பஞ்சர் கிட்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். நம்ம டியூப்லெஸ் டயரில் வந்து மஷ்ரூம் பஞ்சர் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா டயர் ஏர் இன்ஃப்ளேஷன் சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு கிட்டு கொடுத்தாங்க. எதுக்குன்னா, நம்ம ஏதாவது ரைடு போகும்போதோ இல்லை ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னா, நம்ம டியூப்லெஸ் டயரை வந்து பஞ்சர் ஓட்டும் போது நமக்கு கண்டிப்பாக ஏர் தேவைப்படும். காற்று சுத்தமாக டவுன் ஆகிடுச்சு வச்சிங்களேன், காற்று பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக கம்ப்ரஸரோ இல்லை பம்போ தேவைப்படும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாத சமயத்தில் அந்த கிராண்ட்பிஸ்டாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து லிக்விட் CO2 இருக்குது. இதில் இது என்ன பண்ணுவோம்னா, இது நம்ம ரிலீஸ் பண்ணும்போது டயரில் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாகுது. அதாவது காற்று ஆட்டோமேட்டிக்காக வந்து டயர் ப்ரெஷர் ஏறிடும். இது மாதிரி ஒரு 3 பீஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் 3 சிலிண்டர் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோவில் நம்ம 2 யூஸ் பண்ணிட்டோம். இதில் யூஸ் பண்ணுறது எப்படின்னு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும் ப்ராப்பரானு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் அந்த வீடியோ. இப்போ நம்ம இந்த ஏர் இன்ஃப்ளேஷன் வச்சு எப்படி நம்ம காற்று வந்து டயரில் ஃபில் பண்ணுறோம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். எப்படி சேஃப்டியாக பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தெளிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறது முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த வண்டியில் வந்து டயர்லேருந்து ஏர் மொத்தம் வெளியே எடுத்துடுறேன். ஏன்னா நமக்கு அப்போ தான் வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு தெரியும். நான் ஃபுல்லாக எல்லாரையும் வெளில எடுத்துட்டேன். இது மாதிரி சப்போஸ் நம்ம வழியில் இந்த மாதிரி பஞ்சர் ஆகிட்டு சுத்தமாக காற்று இறங்கிடுச்சுன்னு வச்சிங்களேன், நம்ம வந்து பஞ்சர் கிட்டே இருந்தாலும் நம்ம பஞ்சர் போட முடியாது. அது மாதிரி டைமில் இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். நான் மறுபடியும் மவுத்து மட்டும் போட்டுருவேன். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு தனியாகவே இந்த மாதிரி சிலிண்டர்லாம் கிடைக்கும். நம்ம காலி ஆகிடுச்சுன்னா நம்ம மறுபடியும் ஆன்லைன் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த மாதிரி ஒரு வால்வு கொடுத்துருப்பாங்க, ஒரு ஓஸு, இது மாதிரி 3 சிலிண்டர் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம சிலிண்டர் எப்படி யூஸ் பண்ணோம்னா, நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த பவுச்சுக்குள்ளே போட்டு தான் யூஸ் பண்ணணும் சிலிண்டரை. ஏன்னா இது ஏரை ரிலீஸ் பண்ணும்போது ரொம்ப பயங்கரமான கூலிங் ஆகிடும், ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆகிடுது. அதனால் நம்ம கையில் பிடிக்க முடியாது. அதுக்காக இந்த பவுச் போட்டு தான் யூஸ் பண்ணணும். இந்த ஓஸ் என்ன பண்ணணும், இந்த அடாப்டரோட கனெக்ட் பண்ணிடணும். இந்த வால்வில் கனெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இந்த சிலிண்டரை வந்து சும்மா லைட்டாக 2 த்ரெட்டு மட்டும் ஏற்றி வச்சிங்க போதும். ஃபுல் டைட் பண்ணக்கூடாது. 2 த்ரெட்டு மட்டும் ஏற்றிட்டு இதில் வந்து க்ளோஸ் ஓப்பன் இருக்கும். இப்படி பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும் வால்வு. இப்போ க்ளோஸில் இருக்குது, இப்போ ஓப்பனில் இருக்குது. இது ஓப்பன், இது ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த அடாப்டரோட இதை ஜாயின் பண்ணிடணும். அதாவது நம்ம பைக்கில் இருக்கிற மோத்தோட இந்த ஓஸை ஜாயின் பண்ணிடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டயர் நல்லா ஃபேட்டாக இருக்குது, தெரியும் உங்களுக்கு. தரையில் படுத்துட்டுருக்கு டயரு. இதில் மோத்தில் கனெக்ட் பண்ணிட்டு இந்த கண்டெய்னர், அதாவது இந்த சிலிண்டர் வந்து டைட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக கேஸ் வந்து வெளியில் வந்து அதில் ஹோல்ஸ் உண்டாயிட்டுனா ஒன்றா டயரில் வந்து ஃபுல் ஆகிடும். இப்போ டைட் பண்ணுற மாதிரி இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியோட டயர் வந்து மேலே ஏறதுல தெரியும். சுத்தமாக காற்றே இல்லாமல் இருந்துச்சு. இந்த பவுச் இல்லைன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடும். அதுக்காக தான் பவுச் போட்டு பிடிக்கிறது, நம்ம கையில் பிடிக்க முடியாது. அவ்வளோதான், ஃபுல்லாக நம்ம சிலிண்டர் காலி பண்ணிட்டோம். ஓகே, இதை கழட்டிடலாம். இப்போ எத்தனை பர்சன்ட் ஏர் ஏறி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம எல்லாம் டோட்டலாக ட்ரைன் பண்ணி தான் வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா டயரில் ஏர் ஏறி இருக்குது. டயர் ஃபேட்டாக இருந்தது, இப்போ டயர் நல்லா டைட்டாக இருக்குது. எத்தனை பர்சன்ட் ஏறி பாருங்கள், 10.5, அதாவது 10.5% ஏறி இருக்குது. இது மாதிரி ஒரு 3 கண்டெய்னர் இருந்தால் போதும், நம்ம 40% பிடிச்சிடலாம். ஏர் 35லேருந்து 40% வரைக்கும் நம்ம ஃபுல் பண்ணிக்கலாம். பேக் டயர் இருந்தாலும் ஃபுல் பண்ணிடலாம், ஃப்ரண்ட் டயர் இருந்தாலும் ஃபுல் பண்ணிடலாம். இது நம்ம எப்போ எந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும்னா, நம்ம ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாலையோ இல்லை ரைட் போகும்போது, லடாக் அந்த மாதிரி இடத்துல போகும்போது நம்மளால் ஹேண்ட் பம்ப் எடுத்துகிட்டு போக முடியல, கம்ப்ரஸர் ஃபெசிலிட்டி இல்லைனா, அந்த மாதிரி டைமில் இது மாதிரி ஒரு 4 பவுச் கையில் எடுத்துகிட்டு போனாலே வேலை முடிஞ்சிடும். நமக்கு எங்கே பஞ்சர் ஆனாலும் நம்ம ஃபில் பண்ணிட்டு அடுத்த பெட்ரோல் பங்க் வரைக்குமோ இல்லை பஞ்சர் ஷாப் வரைக்கும் ஈஸியாக போயிடலாம். நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ஆன்லைனில் அமேசானில் கிடைக்குது. ஒரு லிங்க் வேணால் கொடுக்குறேன் உங்களுக்கு. தனியாக இது தீர்ந்து போச்சுனாலும் மறுபடியும் இது வந்து சிங்கிள் யூஸ் தான், யூஸ் பண்ணுறோம். ஒரு 1 டைம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும். நமக்கு திரும்ப வேணும்னாலும் அமேசானில் கிடைக்குது. நான் லிங்க் தரேன், வாங்கிக்கலாம். 5 பீசஸ் வந்து 880 ரூபா 860 வருது, அவ்வளோதான். இது மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம கிராண்ட்பிஸ்டாப் ஏர் இன்ஃப்ளேஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருப்பேன். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோவில் சந்தேகம் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.